இன்றைய ஆன்மீக தகவல். ஓம் நம சிவாய. தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டினுடைய பெருமையை அகில உலகத்துக்கும் செல்வது ஆலயங்கள். கோவிலில்லா ஊரில் குடிபுக வேண்டாம் என்ற அற்புதமான வரிகளை சொன்னது நம்முடைய தமிழினம்தான். ஒரு ஊரிலே ஒரு கோவில் இருந்தால் அந்த ஊரானது மிக விரைவிலே முன்னேற்றம் காணும். இதற்கு பல சூக்ஷ்மங்கள் இருக்கின்றது. ஒரு கோவிலை சுற்றித்தான் ஒரு ஊரே. இதனை தமிழர்கள் நன்கு உணர்ந்திருந்தார்கள். அதிலும் மாவீரன் ராஜராஜ சோழன் எத்தனையோ பெரும் வெற்றிகளை பெற்று மிகப்பெரிய வீரனாக இருந்த போதும், மிகப்பெரிய மன்னனாக இருந்த போதும், அவர் கட்டிய அந்த தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜேஸ்வரம் தான் இன்றைக்கும் தமிழர்களுடைய பெருமையை உலகுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலிலே அந்த கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற வேளையிலே அப்போது நடைபெற்ற ஒரு சுவையான விஷயத்தை தான் இன்றைக்கு நாம் ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். கோவில் கும்பாபிஷேகத்துக்கான நாள் குறிக்கப்பட்டு விட்டது. மிகச் சிறப்பான முறையிலே ஆலயம் எழுந்திருக்கிறது. கம்பீரமாக அதனை பார்க்கும் போதெல்லாம் ராஜராஜ சோழனுடைய மனமானது குதூகலிக்கின்றது. அதாவது ராஜராஜ சோழன் இருந்த அரண்மனையை நாம் அறிவோமா? ராஜராஜ சோழன் கட்டி ஆண்ட நாடுகள் இருக்கின்றது. அவை அப்போது இருந்தபடியே இப்போது இருக்கின்றதா? இல்லை. ஆனால் அவன் கட்டிய அந்த ஆலயமானது இன்றைக்கும் அவனுடைய புகழை நமக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. கோவில் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்ட அந்த சந்தோஷத்திலே ராஜராஜ சோழன் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது கனவிலே இறைவன் அவர் முன்னே தோன்றி ராஜராஜ சோழனோடு பேச ஆரம்பித்தார். இறைவா, என்னுடைய பாக்கியம் நான் என்னவென்று சொல்வது? தாங்கள் எனக்கு காட்சி கொடுத்து என்னை மிக மிக பெருமைப்படுத்தி விட்டீர்கள் என்று அப்படியே நமஸ்கரித்தான் ராஜராஜ சோழன். தங்களுக்கு நான் கட்டிய கோவிலானது எப்படி இருக்கின்றது? இந்த ஊரிலே எல்லோரும் வியந்து பார்க்கும்படியாக மிகப்பெரிய கோவிலாக இதனை நான் கட்டியிருக்கின்றேன். அதற்கு தஞ்சை பெரிய கோவில் என பெயரும் சுட்டப் போகின்றேன். மகிழ்ச்சிதானே தங்களுக்கு என்று ஆனந்தமாக கேட்டான் ராஜராஜ சோழன் சிவபெருமானிடம். சிவபெருமான் சிரித்துக்கொண்டே சொன்னார், மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றோம் அப்பா. ஒரு மூதாட்டியினுடைய காலடி நிழலிலே யாம் மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றோம் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார் சிவபெருமான். ராஜராஜ சோழனுடைய கனவு கலைந்தது. விழித்து பார்த்தவருக்கு உடம்பெல்லாம் வியர்த்தது. தான் கண்ட கனவை பற்றி மறுநாள் அரசவையிலே கூறி இந்த கனவுக்கு விளக்கம் கேட்டான். கற்றறிந்த பெரியோரிடமும் ராஜகுருவிடமும் விளக்கம் கேட்டான். யாருக்குமே பதில் தெரியவில்லை இதற்கான இந்த கேள்விக்கு. எல்லோருமே தயங்கினார்கள். ராஜாவிடம் மறுத்து பேசுவது எப்படி என்று ஒரு சிலர், யாருக்குமே தெரியவில்லை. சரி என்று கோவிலை கட்டிய சிற்பியிடம் தான் கண்ட கனவுக்கான விளக்கத்தை கேட்டார் ராஜராஜ சோழன். சிற்பி தயங்கியவாறே பேச ஆரம்பித்தார். அரசே, கடந்த 3 மாதங்களாக மோர் விற்கின்ற ஒரு வயதான ஏழை மூதாட்டி தினமும் மதிய வேளையிலே இங்கு வருவார். ஏழ்மை நிலையிலே இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு தன் பங்குக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் விற்கின்ற மோரிலே பாதியை காசுக்காகவும் பாதியை கோவிலுக்காக வேலை செய்கின்ற எங்களுக்கு குடிக்க இலவசமாக கொடுப்பார். நாங்கள் காசு கொடுத்தாலும் வாங்க மறுத்து விடுவார். ஏதோ இந்த ஏழை கிழவியால் இந்த கோவிலுக்கு செய்ய முடிந்த தொண்டு. ராஜராஜன் மன்னர் மிக அழகாக இந்த கோவிலை கட்டி கொண்டிருக்கின்றார்.
அவருக்கு பொருள் கொடுத்து என்னால் உதவ முடியாது, நான் இப்படி என்னுடைய சேவையை செய்கின்றேன் என்று சொல்லி காசு வாங்க மறுத்து விடுவார். இப்படி இருக்கும்போது போன வாரத்திலே ஒரு நாள் ஆலய சிற்பங்களின் எல்லா வேலைகளையும் முடித்த எங்களுக்கு இறைவனுடைய கருவறையின் மேல் இருக்கின்ற கல்லை மட்டும் சரிவர செய்ய முடியவே இல்லை. நாங்களும் அதன் அளவை எவ்வளவோ முயற்சி செய்து அளவெடுத்து வைத்தாலும் ஒன்று கல் அளவு அதிகமாக இருக்கின்றது அல்லது குறைவாக இருக்கின்றது. எங்கே ஆலய பணி நடக்காமல் போய்விடுமோ என்று நாங்கள் மிகுந்த கவலையோடு இருந்தோம். அப்போது அந்த மோர் விற்கும் மூதாட்டி வந்து மோர் கொடுத்து கொண்டே ஏன் கவலையாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். நாங்களும் கல் சரியாகாத விஷயத்தை அந்த கிழவியிடம் சொன்னோம். அதற்கு அவர், என்னுடைய வீட்டு வாசற்படியிலே ஒரு பெரிய கல் இருக்கின்றது, அதை நான் தான் என்னுடைய வீட்டு வாசற்படி போல் வைத்திருக்கின்றேன், அதை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள், பொருத்தி பாருங்கள் என்று சொன்னார். நாங்களும் நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த மூதாட்டி சொன்ன கல்லை எடுத்து வந்து பொருத்தினோம். ஆனால் என்னே ஆச்சரியம், அந்த கல் மிகச் சரியாக பொருந்திவிட்டது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அந்த கல் மிகச் சரியாக இருக்கும் என்று. ஆனால் அதுதான் மிகச் சரியாக பொருந்தி இருந்தது. அதைத்தான் சிவபெருமான் உங்களுடைய கனவிலே வந்து சொல்லியிருப்பார் போலும் என அந்த சிற்பி தயங்கியவாறே கூறினார். இதை கேட்டதும் ராஜராஜனுக்கு எல்லாமே புரிந்தது. எவ்வளவு பொருள் செலவு செய்து கோவில் கட்டினாலும் இறைவன் அவன் நேசிப்பது அன்பான ஒரு ஏழையனுடைய பக்தியைத்தான். ஆரவாரமாக பொருள் செலவு செய்து நான் கோவிலை கட்டினாலும் அமைதியாக தன்னுடைய ஏழ்மை நிலையிலும் அந்த மூதாட்டி தான் விற்க இருந்த மோரை கோவில் திருப்பணி செய்வோருக்கு அர்ப்பணித்தாரே என்று கண்ணீர் மல்கி அந்த கிழவிக்கு நன்றி சொன்னான். சுதாரித்து கொண்டு தன்னுடைய அமைச்சரை அழைத்து, கும்பாபிஷேகம் நடக்கும் நன்னாளிலே அந்த மூதாட்டியை அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள், நான் வெண்குடை ஏந்தி அந்த அம்மையாரை வைத்து கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடு செய்கின்றேன் என்று சொன்னார். கோவில் கட்டியது அந்த அம்மையார் தான், நான் அல்ல, இதற்கு இறைவனே சாட்சி என ராஜராஜன் பெருந்தன்மையோடு சொன்னான். இடைச்சிக்கல் என்று பெயர். தஞ்சை கோவிலின் உச்சியிலே இருக்கும் அந்த கல்லே இடைச்சிக்கல் என்று பெயர் பெற்றது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்து தன்னுடைய கனவிலே வந்து கூறிய சிவபெருமானுக்கு அந்த கும்பாபிஷேகத்தை அந்த கிழவிக்கு வெண்குடை சாற்றி அந்த கிழவிக்கு போதிய மரியாதைகளை தந்து அந்த கிழவியின் மூலமாகவே கும்பாபிஷேகத்தை நடத்தினார். இது வரலாற்று சான்று. ஆகவே இறைவன் ஆடம்பரத்துக்கு மயங்குபவன் அல்ல. உண்மையான பக்தி, ஆத்மார்த்தமான பக்தியோடு இறைவனுக்கு நாம் செய்கின்ற எப்படிப்பட்ட தொண்டையும் இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்பதற்கு தஞ்சை பெரிய கோவிலிலே நடைபெற்ற இந்த அற்புதமான ஒரு வரலாற்று சான்று உதாரணம். ஆகவே இறைவனை எப்போது எளிமையாக வழிபடுவோம், இறைவனுடைய அன்பை பெறுவோம். ஓம் நம சிவாயா. நன்றி, வணக்கம்.